இப்படி ஒரு அதிர்ஷ்டம் யாருக்கு வரும்? ஜாக்பாட் இல்லையா பெருசுங்களா? ஆளுக்கு ஒரு நோட்டீஸ் கையில சுத்துறீங்க. முடிச்ச படம் பாத்தீங்களா? அந்த முருங்கை சமாச்சாரம் இதுல போட்டிருக்கா? சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்? இவனுக்கு முருங்கை மரத்தையே வேரோட தின்னாலும் வேலையாகதே. அது இளசங்க சமாச்சாரம். இது வந்து நம்மள மாதிரி வயசானவங்க சமாச்சாரம். அட விஷயம் சொல்லியா? அந்த படத்துல டீச்சர் தமிழ்ல சொல்லி கொடுத்தாங்க. இந்த டீச்சர் 48 மணி நேரத்துல இங்கிலீஷே சொல்லி தந்துருவாங்களாம். படத்துல தமிழ் சொல்லி கொடுக்கிற டீச்சரே எம்புட்டு அழகா இருந்தா இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கறவன் இன்னும் எம்புட்டு அழகா இருப்பா. டேய் ஃபாரினர் போடா பின்னாடி போ. அவரையே விரட்டுறீங்க. நாம இருக்க போறது இன்னும் கொஞ்ச காலம். ஒரு 48 மணி நேரமா சந்தோஷமா இருந்துட்டு போவோமே. இருப்பமே. நீங்க வரலையா? டேய் போ. வாங்க வாங்க வாங்க. ஏப்பா கட்டையில போறவனுக்கு எல்லாம் லவ் பண்ணணும்னு நினைக்கும் போது நான் கடைசி வரைக்கும் கட்ட பிரம்மச்சாரியாவே இருக்கணுமா? டேய் சொல்லுவாயா, உனக்கு இப்படி ஒரு அபிப்பிராயமா? இரு கவுத்துறேன். பாருப்பா, மாப்பிள்ளையும் கல்யாணமான கையோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்காரு. அவர் போயிட்டு வர்றதுக்குள்ள நீ நல்லா இங்கிலீஷ் கத்துக்கிட்டு அவர்கிட்ட தாட் போட்டு இங்கிலீஷ் பேச வேண்டாமா? பா ஜாயின் பண்ணுவோம். ரெக்கமெண்டேஷன்ல அது ஒரே காலேஜ் நம்ம நாட்டிலேயே தாயா. எல்லாருக்கும் குட் மார்னிங். சாகும்போது சங்கரா சங்கரான்னு சொல்ற வயசுல இங்க வந்து குட் மார்னிங் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு முதல் நாள் இல்லையா? உங்க எல்லாருக்கும் அன்பா கேக் கூட்டிட்டு அப்புறம் கிளாஸ் ஆரம்பிக்கலாம். ஓகேவா? சீக்கிரம் ஊட்டுங்க ஊட்டுங்க. பள்ளிப்பா எதுக்கு கேக்கெல்லாம் ஊட்டுறாங்க? உன் வாயில எல்லாம் இங்கிலீஷ் நுழையதா இல்லையா? கிரம யாரு கண்டா கேக்காவது நுழைய ஊட்டுறதா? ஏதோ ஒண்ணு நுழைஞ்சா சரி. இன்னொரு வாய் ஊட்டுங்க டீச்சர். அதுக்குன்னு சில பேர் வந்திருக்கானுங்க, அவனுக்கு கொடுங்க. என்னங்க அவன் இவன் மரியாதை இல்லாம பேசுறீங்க? அவர் கோச்சுக்கு போறாருங்க. அவரு கோமலப்பட மாட்டாருங்க. அவருக்கு 50 நாள் ஆல்ரெடி ஆஃப் ஆயிருச்சு. கண்ணு மட்டும் தான் பாட்டு இருக்கு. கொடுங்க. பாருங்க பொட்டுக்கிட்டலாம் வச்சுட்டு வந்துருக்கேன் பாருங்க. டீச்சர் நீங்க எங்கிட்ட இருந்தே முதல்ல ஆரம்பிச்சிருக்கலாம். நான் ஆரம்பிக்கிறேன். யாருங்க டீச்சர் இவரு? தப்பா எடுத்துக்காதீங்க, அவர் என் வீட்டுக்காரரு. டீச்சர் உங்க வீட்டுக்காரர் எங்க கிளாஸ்மேட்டா டீச்சர்? இந்த கிராமத்துல பார்த்தா நல்லவங்களா தான் தெரியுது. ஆனா சில பேர் முழிக்கிற மொழி சரியா இல்ல. அதனால என் பொண்டாட்டியோட பாதுகாப்புக்கு நானே வந்துட்டேன். நீ போய் கிளாஸ் எடு, நான் கேக் விட்டுறேன். இந்த கேக்கு இனிமேல் எனக்கு எதுக்கு கேக்கு? பாரு பள்ளிப்படம் கொடுங்க. இந்த கேக்கு லைக் டைமண்ட் இன்னியா கேக்கு? சாரி சார், தெரியாம பட்டுச்சு. க்ளீன் பண்ணிடுறேன். சாரி சார். சார் சார் அதை குடிக்காதீங்க சார். கூல்ட்ரிங்க்ஸ் அதை மாத்தி வச்சுட்டான். யோ யோயா சார் ஏற்கனவே தண்ணியை கீழே கூட்டிட்ட, இப்ப கூல்ட்ரிங்க்ஸ் சார் மாத்தி வச்சுட்ட. இப்படிதான் வேலை பாக்குறதா? சார் அது வந்து சார் என்ன சார் பிரச்சனை? அவனே கேளுங்க. என்னடா? சார் பக்கத்து டேபிள்ல இருந்த கூல்ட்ரிங்க்ஸை மாத்தி வச்சிட்டேன் சார். உன் கூட பெரிய தொல்லையா போச்சு. பேசா மூட்டை கட்டிக்கிட்டு ஊரு கிளம்பு. போடான்னு சொல்றேன்ல. பரவாயில்ல விடுங்க. வர மாதிரி நின்னுகிட்டு. சார் உங்களுக்கு வேற கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்க சொல்றேன் சார். வாங்க போலாம். என்னங்க ஏன் ஒரு கூல்ட்ரிங்க் விஷயத்துக்கு இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டீங்க? உங்களால தானே அந்த பையனுக்கு வேலை போயிடுச்சு. அடுத்தவன் குடிச்சதை நம்ம டேபிள்ல கொண்டு வந்து வச்சானே, அது சாதாரண விஷயமா? அதனால தான் வேலை போச்சு. ஒரு சாதாரண கூல்ட்ரிங்க் எச்சியானதே உங்களால தாங்கிக்க முடியலையே. எனக்கு வாழ்க்கையே எச்சி ஆயிடுச்சு.
அதுக்கு உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கறது? உனக்கு எதுக்குடா லவ்? உனக்கு எதுக்கு லவ்? பாருப்பா, என்ன பள்ளிக்கூடத்து கட்ட வச்சு நீங்க வந்து திண்ணை பிடிச்சிட்டு இருக்க? துப்பு கேட்டவன. அதான் துப்புதான் கெட்டு போச்சே. ஏதோ அந்த டீச்சர் 48 மணி நேரம் இருக்காங்க, அவங்கள லவ் பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா அவ புருஷன் அருவாள் எடுத்துட்டு வர்றான். நான் அவளை பாப்பனா அருவாளை பாப்பனா? ஆனா உடப்ப இதெல்லாம் இருக்கிறதா? இப்போ கோயிலுக்கு போறோம், உடனே சாமி பாத்திர முடியுதா? உள்ள விடுறானுங்களா? பூசாரி வரம் கொடுத்தா தானே சாமி பார்க்க முடியுது. தட்டுல காசை போட்டு சரி பண்றது இல்லையா? அந்த மாதிரிதான். இப்ப என்ன பண்ணணுங்கிற? நான் சொல்ற மாதிரி செஞ்சேன்னா சரி, அவ புருஷன் பேசாம அருவாளை கீழே போட்டு வெளியில போய் உட்காந்துக்குவான். அப்படியா? இங்க சொல்லு. அதாவது ஒரு 100 ரூபாய் நோட் எடுத்து அவனுக்கு கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த மாதிரி உன் சம்சாரம் ரொம்ப நல்லா பாடம் நடத்துறாங்க அப்படின்னு அவங்க சொன்னீங்கன்னா போதும், வெளியில போயிடுவான். என்னப்பா இது? இதை நான் சொல்ல மாட்டேனா? உன் பொண்டாட்டி ரொம்ப பிரமாதமா பாடம் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறேன். ஆமா, அவன் அருவாளை கீழே போட்டா கூட நீ எடுத்து கூட ஸ்கூலுக்கு வச்சுட்டு போட்டிருக்கேன். ஏப்பா, நாம சாதாரண பள்ளிக்கூடத்துல படிக்கிற மாதிரிப்பா, நாம கான்வென்ட் ஸ்டூடெண்ட் இல்லையா? இங்கிலீஷ் பேசினா அவங்களுக்கு பிடிக்கும். எனக்கு இங்கிலீஷ் தெரியாதாப்பா. அட உடப்ப 8ஆம் கிளாஸ் படிச்சவன் நான் எதுக்கு இந்த ஊர்ல இருக்கேன்? நான் சொல்லி தரேன், சொல்லு. அங்க போய் 100 ரூபாய் நோட் எடுத்து அவனுக்கு கொடுக்கணும். சரி. ஐ லைக் யுவர் வைஃப் அண்ட் தென் ஐ வாண்ட் டு மீட் ஹியர் இன் தி ரிவர் சைடு அப்படின்னு சொல்லணும். ரொம்ப பெருசா இருக்க. பெருசா தான் இருக்க. அப்புறம் கடைசியில அந்த டீச்சர் இப்படி புடிச்சிட்டு பிரில்லியன்ட் ஸ்டூடண்ட் சொல்ல வேணாமா? அது யோசிச்சு பாரு. பாடம் பண்ணு பண்ணு. டேய், 2ஆம் பள்ளி கூட அடிச்சப்பா. டேய் பாருப்பா, உள்ள என்னய்யா? A for ambulance, B for blood, C for capsule, D for danger, E for ECG, F for funeral. இதெல்லாம் நான் உங்களுக்கு ஏன் சொல்லி கொடுக்கறேன்னா, இந்த வயசுல நீங்க கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். எங்க எல்லாரும் ஸ்பெல்லிங் எழுதுங்க பார்க்கலாம். M B U L A N C E ambulance. எல்லாரும் எழுதிட்டீங்களா? இப்போ அடுத்த வார்த்தை சார், இவர் உங்ககிட்ட என்னமோ பேசணுங்களாமா? என்ன தெரியல? B L O O எதுக்கு ஒரு பணம் கொடுக்குறாரு? ஐ டோன்ட் நோ சார். எதுக்கு பணம் கொடுத்த? சொல்லுட்டுமா? சொல்லு. C I like your wife. P I like your wife. Then I will meet her in the river side. என்னடா சொன்ன? என்ன டீச்சர் புருஷனுக்கு இங்கிலீஷ் தெரியலையாட்டு இருக்கு? அப்படியா? அப்ப இன்னொரு தடவை சொல்லு. I like your wife. Then I kill you. பெரிய மனுஷனா நீ? ராஸ்கல், நீ உன்னை வெட்ட விட மாட்டேன்டா. ஏய், அடிக்காத அடிக்காத. ஐயா ஐயா, அல்லையில குத்துறிய. குத்தாதப்பா. அப்பா வேண்டாப்பா. டீச்சர் வீட்டுக்காரர அவர் என்ன சொல்லிட்டாருன்னு இப்படி போட்டு அடிக்கிறீங்க? யோ, என் பொண்டாட்டி இவனுக்கு பிடிச்சிருக்கான், ஆத்தங்கர பக்கம் வர சொல்றான். ஐயோ, ரொம்ப தப்பாச்சே. சும்மா சொன்னாலும் பரவாயில்லையா? 100 ரூபாய் நோட்டை கொடுத்துட்டு சொல்றான். அது இன்னும் ரொம்ப தப்பாச்சே. நானா இருந்தா வெட்டியா இருப்பனே. வாங்க, நம்ம இந்த ஊரை விட்டே போய்டுவோம். நமக்கு ஒத்து வராது. ஆரம்பத்துல இருந்து இதை தாண்டி சொல்லிட்டு இருக்கேன். அவ ஓல்ட் மேன் சார், ப்ளீஸ் ப்ளீஸ். சார், நீங்க தான் ரியல் ஜென்டில்மேன். உங்க மூஞ்சிக்காய் இவனை விட்டுட்டு போறேன். பாடி. தேங்க் யூ சார். டீச்சர் டாடா. டேய், என்ன? ஐயோ, இங்கிலீஷ் கத்துல வந்து இருந்த தமிழும் போய் ஞாயிற்றுக்கிழமை மத்தியான டிவி நியூஸ்ல சொல்ற மாதிரி ஜாடியிலேயே பேசுற கருமோ. என்னப்பா பண்ணுது? வயிற்று பரட்டுதா? அந்த அளவுக்கு அடிச்சானா? ஓட்டே. வேற இடமே கிடைக்கலையா? பொம்பளைங்க எங்க போறாலும் அங்கதான் வருதுங்க. மானங்கிட்ட ஜென்மங்க. போங்கடி. மாப்ள மாப்ள மாப்ள, ஐயோ அது மணிப்பூராங்க மாப்ள, அதை ஏன் பறக்குறீங்க? மாப்ள மாப்ள, மாட போறாங்க மாப்ள, சூப் வச்சு குடிக்கலாம்னு இப்படி சொல்லிட்டீங்களா மாப்ள? ஐயோ, ஒட்டு வைக்கிற நேரத்தில் இப்படி பொசுக்கு பொசுக்கு பறக்குறீங்களே, விலைவாசி மாதிரி பறக்குதே. ஏகப்பட்டலாம் சார் போட்டுருக்க, ஒன்றும் பேங்க் போட்டாங்க. மாப்ள மாப்ள, சொன்ன கிளம்ப வேண்டாம் மாப்ள. மாப்ள மாப்ள மாப்ள, இது தேன் சுட்டுங்க மாப்ள, அதுக்குள்ள கை விடுறீங்க. ஐயோ, வருத்த ராய் பகோடா ரொம்ப நல்லா இருக்கும் மாப்ள. ஈவினிங் டிஃபன் வச்சிருந்தேன், அட ஒரு 4 உருப்படியாவது வைங்க மாப்ள. போங்க மாப்ள.
என்ன மாப்பிள்ள நீங்க பூரா சப்ஜான பறக்க விட்டீங்களா நீங்க? மாமா நம்ம சந்தோஷத்துக்காக சுதந்திரமா பறக்க வேண்டிய பறவைகளை எதுக்காக கூண்டில் அடைக்கணும்? அதனால தான் பறக்க விட்டுட்டேன். ஐயோ, புது பொண்டாட்டியோட கோயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து மாப்பிள்ள புத்தர் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. நாளையில இருந்து கறியே எடுக்க மாட்டாங்க போல இருக்கே. காலம் பூரா கோதுமை கஞ்சி தானே கிழிஞ்சது. வா. சுதந்திரம் கொடுக்கறதுக்காக பறவைகளை திறந்து விட்டீங்களா இல்ல என் மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக திறந்து விட்டீங்களா? உன் மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக திறந்து விடல. உனக்கு பிடிக்காது எதுவுமே இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு தான் திறந்து விட்டேன். மத்தியானம் வீட்டுக்கு வந்தனுங்க நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க. நீ வீட்டுக்கு வந்ததுக்காக நான் தூங்க கூடாதா? உன்னை எவன்டா வர சொன்னா? முதல்ல மூடி படுற. இதுக்கு மட்டும் ஏன் அடப்பட்டு கிடக்குது? திறந்து விட்டுருவான். கொக்கர கொக்கர கோ சேவலே கொந்தளிச்சு மண்ணிலே கொண்டிருக்கு மண்பிலே அக்கறை காட்டினால் சேவலே. கொல்லம் திறந்து விட்டீங்க. நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்காக அடுத்தவங்க சொந்தத்தை பறிக்கூடாதுரா. இது நான் சொல்ல, சின்னத்துறை ஐயா சொன்னது. புறா கூட்டுல இருக்கிற புறாவெல்லாம் அவர் திறந்து விடலையா? அதே மாதிரிதான் நானும் திறந்து விடுறேன். என்ன ராத்திரிகளை கூத்து? அண்ணே, நம்ம சின்னையா வீட்டுக்கு மாமனார வந்ததுல இருந்து இவர் லொல்லு தாங்க முடியல. இதோ பாருங்க, கோழி கொஞ்சம் திறந்து விட்டாரு, ஆட்டை அவுத்து விட்டாரு. ஏன்னு கேட்டாக்கா, நாம சுதந்திரமா இருக்கிற மாதிரி அதுங்களும் சுதந்திரமா இருக்கணும்னு சொல்றாருங்க. ஓஹோ, அதுகளுக்கு விடுதலை கொடுக்குறாரு. ஆமா. அது என்ன உங்களுக்கு நடிச்சாமானதான் சுதந்திரம் வருது? சுதந்திர நடுசாமத்துல தானே வாங்கணும். அண்ணே, உங்க வாயால 4 வார்த்தை நறுக்குன்னு கேளுங்க, அப்பதான் அவருக்கு ஏறும். நம்ம வாயால சொன்னா ஏறாதியா? நாய் விட்டு சொன்னா தான் நறுக்குன்னு ஏற. என்ன மாதிரி கடிக்கும்ல? அடிக்குமா? அவுத்துட்டா பிச்சு உதறிடும்ல. எது கேக்குற நீ இப்போ? எதுக்கா? அது மட்டும் என்ன பாவம் பண்ணுச்சு? அதுக்கும் விடுதலை கொடுத்து சுதந்திரமும் உன்னை கிடைக்கும்ல? இது அவத்துடியா? கெண்டக்கால் போச்சு. நான் அப்பவே சொன்ன கேட்டீங்களா? நாய் வவுன்னு பிடிச்சதுல 4 ராத்திரி கறி காணா போச்சு. போனா போயிட்டு முடியா? அண்ணே, விடியத்துக்குள்ள விஷம் தலைக்கேறிடும்னே. நாம அதுக்குள்ள அவரை ஆஸ்பத்திரி கூட்டு போய் தொப்புல சுத்தி 16 ஊசி போடணும். யார் நாய்க்கா? பின்னணியா? கடிபட்ட பார்ட்டி எப்படிப்பட்ட பாய்சன் பார்ட்டி? இந்த மாதிரி விட்டேன்னா நாய் செத்து போயிடும். நாளைக்கே நாய் ஆஸ்பத்திரி கொண்டு போய் தொப்புல சுத்தி 16 ஊசி நாய்க்கு போடு. சரிங்க அண்ணே, உங்களுக்கு இந்த கிண்டல் தானே வேணாங்க. என்ன கிண்டல்? ஏய், போன அம்மாவாசனுக்கு அவனை கடிச்சு கருணாமே காலி ஆயிடுச்சுடா. உடம்பு பூரா பசம். நீ நாய் ஊசி போட போறியா இல்லையா? போட்டுறேன். வாயில ஜீவன்டா முட்டா பசல. யோ, வாங்க, அவங்க உங்க நாய்களை பத்திரமா பாத்துக்கோ. ஹலோ டிரைவர் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கானுங்க. உங்க முதலாளி அம்மா இருக்காங்களா? இருக்காங்க. உங்க முதலாளி வழக்கம் போல ஊர்ல இல்லைங்க, வியாபார விஷயமா வெளியூர் போயிருக்காருங்க. நான் தான் அன்னைக்கே சொன்னேன் இல்லைங்க, அவ்வளவு சீக்கிரமா அவரை பார்க்க முடியாதுங்க. சரி விடுங்க, என் கல்யாண பத்திரிக்கை வைக்கலான்னு வந்தேன். பார்க்க முடியாது போல இருக்கு. உங்க ஊருக்கு வர வழியில நல்ல மழை, காரெல்லாம் சேராயிடுச்சு. ப்ளீஸ் கொஞ்சம் தொடச்சு வைக்கிறீங்களா? என்ன ஒண்ணும் பேசாம நிக்கிறீங்க? உங்க முதலாளி அம்மா காரை மட்டும்தான் தடுப்பீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் தொடச்சுக்கிறேன். தேங்க்யூ. நீ பாட்டு கல்யாண வீட்டுல வந்து 2 லெட்டர் எடுத்து பாக்கெட்ல ஒரு மான மரியாதை கெடுத்துறாரு. முதல் துண்டுல கட்டிட்டு வராம இருக்கிற பாரு. ஒண்ணுதான் உன் கண்ணு உறுத்திட்டு இருக்குது. இந்த கருமை எனக்கே இருக்கு. மாப்பிள என்ன பிரச்சனை? நீங்க போய் கழுவிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, புஷ்போலி ஃப்ரெண்டு ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. வர வழியில கார் எல்லாம் சேராயிருச்சா. நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளில நாம தானே நல்லா பாத்து கவனிச்சு அனுப்பணும். அதனாலதான் வேலைக்கார பசங்க எல்லாம் என்னதான் பண்றாங்க? அவங்க கோயில் விசேஷமா ஊருக்கு போயிருக்காங்க. அதனாலதான் நானே தொடச்சிட்டு இருக்கேன். மாப்பிள தொடக்கும் போது நீ சும்மா இருந்தா நல்லா இருக்காது, நீயும் தொட. ஆமா, நான் தானே வேலை வெட்டியெல்லாம் திண்ணில படுத்து தூங்கிட்டு இருந்து பொண்ணை கொடுத்து நீங்க வந்து பாராட்டு பண்ற. மூஞ்சி பாரு மாப்பிள, நான் உள்ள தண்ணி நல்லா அடிச்சுங்க, நல்லா சுத்தமா கிளீன் பண்ணிடுறேன். மாமா மாமா, என்ன காருக்குள்ள தண்ணி ஊத்துறீங்க? அட, நம்ம வீட்டுல கக்கூசில இப்படித்தானே தண்ணி பழைய நடிச்சு. கக்குசு காரு ரெண்டும் ஒண்ணா போ. உங்க பரம்பரைக்கே காரும் கிடையாது கக்கஸ் கிடையாது. நீ எப்ப கிளீன் பண்ணிருக்க? உங்க வீட்டுல மட்டும் நடு வீட்டுல கக்குசு கட்டி சண்டை போடுறா, அந்த பக்கம் போய் போடுங்க. தனியாவா? ஏன் கடிச்சு போடுவாங்க. உண்மை வேலையை பாருங்க மாமா. சாரி, இங்கிலீஷ் தெரியாது, சமாளிக்கிறேன் பாருங்க. மாமா கிண்டல் பண்ணாதீங்க மாமா.
வீடெல்லாம் பிரமாதமா இருக்கு. நல்ல பணக்கார மாப்பிள்ளையா தான் பிடிச்சிருக்க போல இருக்கு. ஏய், ஏடி ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்லையே. உன்னை பாக்கிறதுக்காக எவ்வளவு தூரத்துல இருந்து வரேன். ஏண்டி கலகலப்பே இல்லாம இருக்க? உனக்கு என்ன உடம்பு சரியில்லையா? அப்படி ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஏன் இப்படி பேந்து பேந்து முழிக்கிற? இந்த என் கல்யாண இன்விடேஷன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டி. கங்க்ராட்ஸ் எல்லாம் இருக்கட்டும். நீதான் உன்னோட கல்யாணத்துக்கு என்ன இன்வைட் பண்ண மறந்துட்ட. ஆனா நான் ஞாபகமா இன்வைட் பண்ணிருக்கேன். நீயும் உன் ஹஸ்பண்டும் கண்டிப்பா வந்து சேரணும். அப்புறம் ஹஸ்பண்ட் எங்க டூர் கீர் போயிட போறாரு. எல்லாத்தையும் 2 நாளைக்கு ஒதுக்கி வச்சுட்டு 2 பேரும் வந்து சேருங்க. நான் கிளம்புறேன். ஏய், இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாமே. இல்லடி, எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பத்திரிக்கை கொடுக்கணும். டைம் இல்ல, அப்புறமா பொறுமையா வரேன். ஓகே, பை. வரேன். நீ மறக்காம வந்துடு. டிரைவர், உங்க பேர் என்ன? நீங்களும் கண்டிப்பா என் கல்யாணத்துக்கு வரணும். ஏமா, கொஞ்சம் கூட மட்டும் மரியாதை இல்லாம நீ பாட்டுக்கு அவரை டிரைவர் கூப்பிட்டுருக்கிய. அவர் யார் தெரியுமா? இந்த வீட்டுக்கு முதலாளி. உங்க கூட பேசிட்டு இருக்காளே சின்னாதிகாரி புஷ்பவல்லி, அவளோட புருஷன். என்னமா அவளு இது? ஊரே உங்களை கையெடுத்து கும்பிடுது, அந்த பொண்ணு உங்களை டிரைவருங்கிறா. கோயிலுக்கு போற வழியில இவங்க 2 பேரையும் நான் ஒன்னா பார்த்தப்ப புஷ்பவல்லி அவர் தன்னோட புருஷன்னு சொல்லிக்கல, டிரைவர் தான் சொல்லிக்கிட்டா. அதான் மாப்பிள்ளை அப்படியாமா சொன்னேன்? அவர் டிரைவர் நான் சொல்லல, அவரே சொல்லிட்டாரு. நீ அப்படி சொல்லிருந்தா கூட தப்பு இல்ல. அவர் தன்னை டிரைவர்னு சொன்னப்ப நீ அது இல்லன்னு சொல்லாம வாயை மூடிட்டு சும்மா இருந்த பாரு, அதான் பெரிய தப்பு. எனக்கு வரப்போற புருஷன் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு எனக்கு தெரியும். அந்த ஆசையில இவர் மண்ணள்ளி போட்டாரு. இவரோட பணமும் புகழும் என்னோட சந்தோஷத்தை பறிச்சிருச்சு. இவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்க குழந்தைக்கு ஒரு தாய் வேணும் தான் என்ன விலைக்கு வாங்கிட்டாங்க. நான் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இவருக்கு பொண்டாட்டியா என்னால வாழ முடியல. அவருக்கு என்னடி குறைச்சல்? உன்னோட பேச்செல்லாம் மேடைக்கு தான் லாய்க்கு, வாழ்க்கைக்கு ஒத்து வராதடி. நமக்கு வரப்போற புருஷன் புதுசாதான் இருக்கணும்னு ஆசைப்பட்டா இந்த ஜென்மத்துல நமக்கு கல்யாணம் நடக்காது. எல்லா ஆம்பளைங்களும் புதுசா இருக்கணும் தான் நாம ஆசைப்படுறோம். ஆனா நாகரிகங்கிற பேர்ல நாம ஜன்னல் வச்சு ஜாக்கெட் போட்டுட்டு போறோமே, எதுக்கு? ஆம்பளைங்க நம்ம அழக பார்த்து மயங்கணும்னு தானே. அப்புறம் எங்க இருந்தடி அவங்க புதுசா இருப்பாங்க? எல்லாத்த விட முக்கியமா நீ உன் கழுத்தை நீட்டுறதுக்கு முன்னாடியே உன் முடிவு சொல்லிருக்கணும். கழுத்தை நீட்டினதுக்கு அப்புறமா அவரை குற்றம் சொல்றது உன்னோட தப்பு. புஷ்பவலி மேல எந்த தப்பும் கிடையாதுங்க. நான் தான் அவ சம்மதத்தை கேட்காமலே அவ கழுத்துல 3 முடிச்சு போட்டுட்டேன். நீ ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு அப்படி என்னடி பெரிய தப்பு பண்ணிட்டாரு? தினமும் குடிச்சிட்டு வந்து உன்னை அடிக்கிறாரா, இல்ல ஊருக்கு 4 சின்ன வீடு வச்சிருக்காரா? உனக்கு சரியா சோறு போடுறது இல்லையா, இல்ல துணிமணி வாங்கி கொடுக்கறது இல்லையா? இந்த ஊருக்கே உன்னை ராணி மாதிரி தானே வச்சிருக்காரு. அவரு நினைச்சிருந்தா ஒரு நிமிஷத்துல உன்னை பலாத்காரம் பண்ணி கெடுத்திருக்க முடியும். ஆனா அவரு நீ அவமானப்பட்டுட கூடாதுங்கிறதுக்காக தனியா டிரைவர்னு சொல்லிக்கிட்டாரு. இந்த மாதிரி நல்லவங்க இந்த உலகத்துல எத்தனை பேர் இருக்காங்க சொல்லு? குடும்ப சூழ்நிலை காரணமா இந்த நாட்டுல எத்தனையோ பொண்ணுங்க 2ஆம் தரமா வாக்கப்பட்டு போறாங்க. அவங்கதான் தான் புருஷனோட சந்தோஷமா வாழ்க்கை நடத்தல நினைக்கிறியா? எல்லாம் மொத தரமா வாக்கப்பட்டு போற எல்லா பொண்ணுங்களுமே அவங்க தான் புருஷனோட சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இல்லடி, நாம ஒருத்தருக்கு எப்படி வாக்கப்பட்டு போறோங்கிறது முக்கியம் இல்ல, அவர் நம்மள எவ்வளவு சந்தோஷமா வச்சிருக்காருங்கிறதா முக்கியம். நான் பார்த்த வரைக்கும் உன் புருஷன் உன்னை சந்தோஷமா வச்சிருக்க எவ்வளவோ முயற்சி பண்றாருன்னு நான் நினைக்கிறேன். ஆனா நீதான் விலகி விலகி போற. இது பாருடி, உன்னை நேசிக்கிற ஒரு உண்மையான ஃப்ரெண்டுங்கிற முறையில என்னென்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். என் கல்யாணத்துக்கு வரதா இருந்தா உன் புருஷனோட வா, இல்லைன்னா வராத. உங்க காலத்தோட கூட எனக்கு அருகதை இல்ல. உங்களை போய் என் காரை தொடக்க வச்சுட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க சார். ஐயோ, என்னங்க பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு. வாங்க சீக்கிரம். சித்தப்பா, எங்க கிளம்பிட்டீங்க? இது பாருமா, நீயும் மாப்பிள்ளையும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி இது வரைக்கும் நடிச்சிட்ட. எப்ப நீ நடிக்கிறேன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சோ அதுக்கப்புறம் நாங்க இங்க இருக்கிறது எந்த அர்த்தமும் இல்ல. இது பாருமா புஷ்பவல்லி, உனக்கு விஷயம் தெரியாது. உன் புருஷன் எப்படிப்பட்டவர் தெரிஞ்சதுன்னா நீ இந்த மாதிரிலாம். தயவு செஞ்சு உள்ள போறீங்களா? என்ன மாப்பிள்ள நீங்க நடந்த எதையுமே அந்த பொண்ணுகிட்ட சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. சொன்னா தான் அவளுக்கு நீங்களாம் ஒன்னா சேர்ந்து புஷ்பவல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவ சந்தோஷத்தை கெடுத்துட்டீங்க. புஷ்பவல்லியை பத்தி தப்பா பேசுறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. வாஸ்தவம் தான் மாப்பிள்ள. எங்கேயோ அனாதையா கிடந்த எனக்கு அந்தஸ்தி ஆஸ்தியம் கொடுத்து ஒரு மாமனாருங்கிற மதிப்போட இந்த வீட்டுல வச்சிருக்கீங்க. என்ன வெளியே போடா நாயன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு.
ஆனா இந்த வீட்டுல என்ன நடந்தாலும் ஏன்னு கேட்க எனக்குன்னு உரிமை இருக்கு. மாமா மாப்பிள்ள, பொண்ணு மரகதம் போனதுக்கு அப்புறமும் நான் உசுர கையில பிடிச்சிட்டு இந்த வீட்டுல இருக்கிறேன்னா அதுக்கு காரணமே நீங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதா மாப்பிள்ள. ஆனா உங்க வாழ்க்கை எங்க நரகமா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த வீட்டுல நான் எப்படி மாப்பிள்ள இருக்க முடியும்? மாப்பிள்ள, இந்த வீட்டுல இருந்தாலும் கூட வாயத்திலிருந்து பேசுறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லை. அதனாலதான் மாட்டுத் தொழுவத்துல போய் மாடுகளோட மாடுகளா வாயிலா ஜீவனோட ஜீவனா இருந்துக்கலாம்னு கிளம்பிட்டோம். வாங்க. இருங்க, இத பாருமா, நீயும் மாப்பிள்ளைய எப்ப சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு தெரியுதோ அன்னைக்கு நாங்க உள்ள வரோம். வாங்க போலாம். இந்த வீட்டுல யாரும் இது வரைக்கும் பசியோட இருந்ததில்ல. இந்த பாலை வச்சு குடிச்சிட்டு படு. இந்த பொம்மை பாரு. ஒரு நிமிஷம். நல்ல வேலை, நீ குடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன். குழந்தைக்கு வச்சிருந்த பால் கீழே கொட்டிருச்சு. வேற பால் இல்ல, கொஞ்சம் ஊத்திட்டு கொடுத்துறேன். என்ன யோசிக்கிற? குடுமா. என்னங்க, என்ன இந்த பால் குழந்தைக்கு வேண்டாங்க. ஏன்? இந்த பால் விஷமா கலந்துருக்கு. குடிச்சிட்டு தூங்கு, நான் குழந்தைய தூங்க வைக்கிறேன். மாமா ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்கிறதுக்காக நீ ஏன் அந்த முடிவுக்கு வந்த? நான் என்னைக்காவது ஒன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேனா? அந்த கடவுளே வந்து என் கூட சேர்ந்து வாழுன்னு சொன்னாலும் நீ உன் முடிவை மாத்திக்க வேண்டாம். அழகான பட்டு புடவையை முள்ளு மேல தூக்கி எறிஞ்சிட்டு அதை சேதப்படாம எடுக்கவும் முடியாம அப்படியே விடவும் முடியாம தினம் தினம் நான் வேதனைப்பட்டு இருக்கேன். மறுபடியும் இந்த மாதிரி ஏதாச்சும் செஞ்சு எனக்கு தீராத வேதனை கொடுத்துறாது.